எஸ்பிக்கு ஒரு கீழே ஒரு டிஎஸ்பி இருப்பார். அவரு தான் அந்த மாவட்டத்தையே கண்காணிப்பார். எஸ்பி ஏதாவதுனா டிஎஸ்பி கேட்டு தான் ஆர்டர் போடுவார். டிஎஸ்பி கேட்டு தான். கலெக்டருக்கு கீழே யார் இருப்பா? டிஆர்ஓ தான் இருப்பார். டிஆர்ஓ தான் இருப்பார். அவருக்கு கீழே ஆர்டிஓ இருப்பார். அவருக்கு கீழே தாசில்தார் இருப்பார். இங்கே தாசில்தாரை கொண்டு போய் எங்கே உட்கார வைக்கிறீங்க? கலெக்டர்கிட்ட உட்கார வைக்கிறீங்க. ஆர்டிஓவை தாண்டி, டிஆர்ஓவை தாண்டி தாசில்தாரை எங்கே உட்கார வைக்கிறீங்க? கலெக்டர்கிட்ட. அதே போல தான் இப்போ எஸ்பி இன்ஸ்பெக்டர். அப்போ டிஎஸ்பிக்கு வேலையெல்லாம் போச்சு. கருணாநிதி ஜாங்கிட்டு என்ன பண்ணாங்க? எஸ்பியா வருகிறவர் லால் டங்கான்னு ஒருத்தர் வருவார். எங்கிருந்து? அஸ்ஸாம்லேருந்து வருவார். லால் டங்காவுக்கு டி நகர் எங்கே இருக்கு? மாம்பழம் எங்கே இருக்கு? நார்த் இந்தியன் கார்டர் ஒண்ணுமே தெரியாது. அப்போ லால் டங்கா யாரை கூப்பிட்டு கேட்பாரு? அங்க இருக்கிற லோக்கல் இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டர் இல்ல, டிஎஸ்பி. டிஎஸ்பி கூட கேட்பார். டிஎஸ்பி ஏட்டையாவை வேலைக்கு சேர்ந்துருப்பார். ஏட்டையாவா இருந்து எஸ்ஐ ஆகி இன்ஸ்பெக்டர் ஆகி டிஎஸ்பி உட்காந்துருப்பார். பழுத்த பழம். அத்தனை ரவுடிலையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருப்பார். ஃபிங்கர் டிப்பில் வச்சிருப்பார். எல்லா ரவுடியும் பேரை சொல்லுவார். அத்தனை பேரையும் முட்டி அடிச்சிருப்பார். அப்போ அவர் தான் ஐயா இது வேண்டாயா, இது தப்பு, இதுதான் சரி, இதுதான் லாண்ட் ஆர்டரு, இவன் களவாணி பைய, இவன் நல்ல பைய, இந்த ஜாதி கலவரம், இங்கே இந்த ஜாதி பெரிய ஜாதி எல்லாம் அத்துப்படியில் யார் வச்சிருப்பா? டிஎஸ்பி. ஆனால் எந்த அரசியல்வாதி சொன்னாலும் கேட்க மாட்டார். இல்லைங்க மக்கள் பாதிக்கப்படுவான். நீங்கள் உங்களுக்கு அமைச்சராக நீங்கள் எத்தனை வருஷம் இருப்பீங்க? எம்எல்ஏ எத்தனை வருஷம் இருப்பீங்க? 5 வருஷம் தான். நான் இதில் 45 வருஷம் இருந்திருக்கேன். நீங்கள் சொல்கிறது தப்புயா, ஜாதி கலவரம் வந்துடும், இதெல்லாம் யார் நான் உத்தரவு போட முடியாதியா? டிஎஸ்பி சொல்லுவார். கருணாநிதி ஜாங்கிட்டு பார்த்தாங்க, தூக்கியா அந்த டிஎஸ்பிக்கில் டிஎஸ்பியை தூக்கிட்டு இப்போ எஸ்பிக்கு யார் ஆலோசகர்? இன்ஸ்பெக்டர்.